சாந்தி, வர வர உன்னை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்க. ஆமா, நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அது சரி, அதுக்குள்ள நீ நானும் கிளவி ஆயிடுவோம். அப்புறம் பண்ணிக்குவோமா? எதுக்கும் பரிசம் போட நேரம் வரணும். பரிசம் போட நேரம்? கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் உனக்கு புது சுகம். பரிசம் போட பங்குனி மாசம் சித்திர மாசம் வைகாசியும் போன பின்னே வரப்போகுது கல்யாணம், நம்ம கல்யாணம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் உனக்கு புது சுகம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் உனக்கு புது சுகம். அத்தமவ அழகுமவ சத்தமிட்டு சொல்லிவிட்டா அத்தனை காத்திருக்கலாகுமா? ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியுமா? அத்தமவ அழகுமவ சத்தமிட்டு சொல்லிவிட்டா அத்தனை காத்திருக்கலாகுமா? ஆசைகளை அடக்கிக் கொள்ள முடியுமா? கல்யாண பந்தலிலே ஆயிரம் பேர் நடுவினிலே நல்லோர்கள் வாழ்த்தும் நாள கூறணும். நாம் கணவன் மனைவியாக வாழணும். பரிசம் போட பங்குனி மாசம் சித்திர மாசம் வைகாசியும் போன பின்னே வரப்போகுது கல்யாணம், நம்ம கல்யாணம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் உனக்கு புது சுகம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் உனக்கு புது சுகம். பாதையை போல் ஒரு வழியை காட்டிவிட்டா சத்தியமா தாலி கட்ட போறேன் நான். சத்தியமா தாலி கட்ட போறேன். பரிசம் போட பங்குனி மாசம் சித்திர மாசம் வைகாசியும் போன பின்னே வரப்போகுது கல்யாணம், நம்ம கல்யாணம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் நமக்கு புது சுகம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் நமக்கு புது சுகம். கொஞ்சம் பொறுத்திருந்தா கிடைக்கும் நமக்கு. என்னங்க இது? தெருவுல போறவங்க பார்த்தா அசிங்கமா நினைக்க போறாங்க. கணவன் மனைவியும் கட்டி பிடிக்கிறத தப்பாவே யாருமே நினைக்க மாட்டாங்களே. அதுக்காக 4 பேர் பாக்குற மாதிரியாவா? ஒரு கால நேரம் வேண்டாம்? கடமையில் இருக்கிறவனுக்கு காலமாவது நேரமாவது நேரம் கிடைக்கும் போதுதான். வீட்டுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க, அப்பதான் என்னோட ஞாபகம் வரும். ஆஹா, எனக்கு எந்த அளவுக்கு நாட்டு கவலை இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டு கவலையும் இருக்கு. இல்ல இல்ல, வீட்டுக்காரி கவலையும் இருக்குன்னு. அப்படியா? இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள். அடடே, மறந்தே போயிட்டனே. ஆமா ஆமா, எங்கேயும் போகாம வீட்டுக்காரியோட கவலையை தெரிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வருவேன். ஆமா, எனக்கு என்ன வாங்கி தர்றீங்க? என்ன வேணும் என்கிட்ட கேளு, கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன்.
என்ன மாமா சூடு உடந்துருச்சா? இந்தாமணி உத வாங்காத நீ. சரோஜா நான் வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருக்கேன். என்ன அக்கா பேசுங்கட்டா ஜிங்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க கொடுக்க நான் கூட்டுறேன். என்னத்த கூட்டினப்பா இங்க கொடுக்கண்ணா இப்படிதான் கூட்டணும். ஏ சிந்தாமணி இப்படி கொடு. கூடுற லட்சணமா இது? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? முன்பின் கூட்டி இருந்தா தானே தெரிய போகுது. இந்த பூ ஜிங்காங் பூ மாமா எல்லா பழமும் உன் கையில கிடைச்ச பிழிஞ்சிருவேன். முத்து, நான் பல பழங்களை ருசி பார்த்திருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசியா தான் இருக்கும். அந்த பாரஸ்ட் ஆபீசர் பொண்டாட்டி இருக்காளே, அவ உண்மையிலேயே ஆப்பிள் தாண்டா. அந்த ஆப்பிள் பழத்தை தான் நீங்க ருசியா பாக்கலையே. மாமா பழம் புளிக்கும். இன்னைக்கு விருந்துக்கு அந்த பழம் எனக்கு இனிக்கண்டா. சிந்தாமணி போய் சீக்கிரம் ட்ரெஸ் கொண்டு வா. கொண்டு வர போ சீக்கிரம். கண்ணாயிரம் எல்லா பழத்தையும் நீயே ருசி பாக்குறிய, அதுல எனக்கு பங்கு இல்லையா? டேய், திருட்டு தொழில தாண்டா பங்கு, இதுல இல்லடா. கொண்டா. சரோஜா, ஏய் சரோஜா, 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 சரோஜா. முதல்ல நடந்த கொலைக்கும் எவிடன்ஸே இல்லாம போச்சு. இந்த கொலைக்கு கூட விட்னஸ் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாச்சு. அடுத்தடுத்து நடந்த 2 கொலைகளும் காட்டுலாக்கா சம்பந்தமா இருக்கு. அதோட கற்பழிப்பு நடந்திருக்கு சார். இத பார்க்கும்போது இந்த கொலைகளுக்கு சம்பந்தப்பட்டவன் ஒரே ஆளாத்தான் இருக்கணும். கரெக்ட். எப்படியும் கண்டுபிடிச்சே தருவேன். மாறி மாமா என்னடா தங்கச்சி குழந்தை பிறந்தது? என் தங்கச்சி லட்சுமிக்கா? ஆமா. என்ன குழந்தை, ஆம்பளையா பொம்பளையா? வர்ற அவசரத்துல பாக்கலாம் மாமா. ஒன்ன மாதிரி பிறக்காம இருந்தா சரிதான். டேய் ராவு, தங்கச்சி லட்சுமி குழந்தை பிறந்திருக்கா, சீக்கிரம் வாடா. அட நீ சீக்கிரம் போ மாமா. நான் சீக்கிரம் வாடா டேய். அட நீ போ மாமா. செக்கத்து வேற என்ன கையும் காலையும் ஒதுக்குறத பாருங்க. லட்சுமி அண்ணே என்னையா அப்பவே சொல்லி வந்து அப்படியே வந்து நிக்கிறேன். வேற எப்படி வர சொல்ற? ஐயோ, ராம ராம நாம குழந்தை பத்தியா ஒன்னே உரிச்சு வச்சிருக்கான். அந்த இடத்துல வாயை வச்சு அந்த வாயை குழந்தை கொண்டு வைக்கிற. ஏய், எப்படி என் மருமகன்? நல்லாதான் இருக்கு மாமா. எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை சீக்கத்தான் என் மருமகன் வந்து பிறந்திருக்காயா. உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது. ராமு ரொம்ப கெட்டிக்காரன் தான். நீ இருக்கிய. ஏண்டா ராமு, எப்படா எங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்க போற? ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன். பையன பசங்க நீ தேடுவானுங்க, நான் வர்றேன். இப்போ நாய்க்குட்டி. ஏய், நான் அவசரமா வந்ததுல கழுது அந்த பக்கம் ஓடிடுச்சு, நான் இந்த பக்கம் ஓடியாந்துட்டேன். அத போய் புடிச்சு கட்டணும். வர்றியா? போலாம் வா. போலாம். லட்சுமி வரமா, ஜாக்கிரதை உடம்பு பாத்துக்க. ராசா கண்டு சொல்ல. ராமு, லட்சுமி ஜாக்கிரதை பாத்துக்கப்பா. உன்னை பக்கத்தான் உங்க அப்பா எல்லா வேலையும் விட்டு ஓடி வந்து மெதுவா மெதுவா. வாந்தி எடுக்கிறியா? இப்பதான் நம்ம குடும்பத்துக்கே நல்ல காலம். ஆண்டவனா பார்த்து கொடுத்தாரு. புளி வேணுமா, மாங்காய் வேணுமா, சாம்பல் வேணுமா? நீ ஆசைப்பட்டதை கேடு, வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் வேணாயா. அப்பா எனக்கு சந்தோஷம் இருக்காதா?
ஐயா நான் அவசரப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்காயா? முதல்ல வாந்தி எடுக்கிறேன். இத பாக்க நான் எவ்வளவு தவம் கிடந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நேற்றே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சியா? சிந்தாமணி பையல்ல அவ ஏதோ ஊசி போட வடை வாங்கி கொடுத்தாயா, தெரியாதனமா தின்னு விட்டாயா, அது உள்ள போய் வடை தின்ன வாந்தியா? இதுக்கு உங்களை தாங்கி பிடிச்சிங்க கொண்டு நிப்பாட்டணுமா? டவுனுக்கு போற, உனக்கு என்ன வேணும்? நீங்க திரும்பி வரும்போது மறக்காம குழந்தைக்கு சீனி மிட்டாய் பொம்மை எல்லாம் வேண்டியதுங்க. குழந்தைக்கு சீனி மிட்டாய், உனக்கு என்ன வேணும்? எனக்கு மைதா மாவும் சுண்ணாம்பும் வாங்கிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்? உள்பாவோட கிண்டி போச்சுங்க, பாவாடை தைக்க 2 மீட்டர் வெள்ளை துணி வாங்கிட்டு வந்துருங்க. உனக்கு வெள்ளை துணி கண்டிப்பா வாங்கிட்டு கண்ணா, அம்மா போதுடா வர்றேன். திரும்பிடுங்க. உங்க அப்பா வராம உனக்கு தூக்கமே வராத. உங்க அப்பா வந்துட்டாரு போல இருக்குடா. என்னங்க இவ்வளவு நேரமா? நீங்களா? அவர் வீட்டுல இல்ல. அவரை தேடி வரல லட்சுமி, உன்னை தேடிதான் வந்தேன். எனக்கு ரொம்ப நாளா உன் மேல ஆசை. என் ஆசையை நிறைவேற்றிட்டீன்னா இது உங்க கௌரவத்துக்கு நல்லா. இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. நிலைப்படுங்க. கௌரவம் பெரிய மனுஷன், அத பத்தி எல்லாம் கவலையே படாத. உன் மேலதான் எனக்கு ஆசை. கையெடுத்து கும்பிட்டு போயிடுங்க. லட்சுமி, என் ஆசையை நிறைவேற்றிட்டா லட்சுமி ராணி ஆக்கிடுறேன். பாவி, ஐயோ வேண்டாம். காலாம் கூட கை எங்க கொண்டு போயிட்டார். என்னடா கண்ணாயிரம் போன விஷயம் காயா பழமா? காயும் இல்ல பழமும் இல்லடா, கருங்கல்லுடா. என்னடா பொண்ணாடாவோ? என்னடா டேய் பிசாசி புரியுடா? நான் அப்பவே சொன்னேன். சுத்த தண்ட சோறுடா. இவனை கட்டிக்கிட்டு மாற அடிக்கிறமே, ரெண்டும் கேட்டான்டா. அதனால வேணாடா சாமியார் பசங்க இவனையே சுத்தி சுத்தி வந்திருக்கானுங்க. என்ன அவமானப்படுத்தின லட்சுமிய பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். லட்சுமி, 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 உனக்கு என்னாச்சு லட்சுமி? உனக்கு என்னாச்சு லட்சுமி? லட்சுமி, இதை பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். லட்சுமி, ஐயோ ஐயோ லட்சுமி, ஐயா நாங்க என்ன பாவம் செஞ்சு என்ன பிடிச்சிட்டோம். கண்ணா பொண்ணைய என்னை விட்டுட்டோங்க அம்மா. அனாதையாக்கிட்டு போயிட்டாடா, அனாதையாக்கிட்டு போயிட்டாடா. உங்க அம்மாவை பாடுறா, உங்க அம்மா விட்டுட்டு அம்மா உன் பிள்ளைய விட்டுட்டு போடு. இந்த துண்டு யாருதுரா? என்னது இல்லடா பாவி, செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகமா அடிக்கிறேன். ஏன் லட்சுமியை கொன்ன உன்னை சும்மா விட போறதில்ல. உன்னை கொண்டுதான் போறேன். உன்னை கொண்டா தான் ஆசை தீரும். சொல்ல மாட்டேன், உன்னை சொல்ல விட மாட்டேன். போக மாட்டேன், நான் இல்லடா, போக மாட்டேன்.
அம்மா லட்சுமி 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 எங்களெல்லாம் விட்டுட்டு போறது உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சாமி எங்க போயிட்டா?